எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது மக்களே, தமிழகத்தில் திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், இல்லை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கட்டும், அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கட்டும், இல்லைன்னா வேற எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி, கட்சி சாராத ஆட்களாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு நிகழ்வுகள் நடந்துருச்சு, ஒரு மரணங்கள் நடந்துருச்சு அப்படின்னா தமிழ்நாடு அரசோட கடமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறப்புக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத உயர்நீதிமன்றம் மூலமாக தமிழ்நாடு விசாரிக்கணும். அப்படி இல்லை, தமிழ்நாடு அரசு மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் மனு போட்டு சிபிஐ விசாரணைக்கு கொடுக்கணும் இல்லைங்களா? இது ஒவ்வொரு மாநிலங்களுடைய முதலமைச்சருடைய முதல் வேலை இதுதான் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இறப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன வேலைகள் வேணாலும் இருக்கலாம். ஒரு சம்பவத்தால ஒரு 41 உயிர்கள் இறந்திருக்காங்க அப்படின்னா உடனடியாக தமிழ்நாடு முதலமைச்சர் சிபிஐ விசாரணைக்கு உண்மையிலே உத்தரவு கேட்டுக்கணும், மனு போடணும் இல்லையா? ஆனா நம்ம தமிழ்நாட்டில் எந்த விதமான எப்படி நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ உச்சநீதிமன்றம் மூலமாக சிபிஐ கரூர்ல இறந்த 41 உயிர் போச்சு இல்லையா, அதோட விசாரணை வேகமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கிடையில நம்ம தமிழக அரசு மூலமாக அரசு வக்கீல் மனு போட்டுக்கிறாங்க. என்னன்னு, சிபிஐ விசாரணை வேண்டாம், தமிழ்நாட்டில் விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி மனு போட்டுக்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை மக்களே, உங்களுக்கு புரிஞ்சா சொல்லுங்க. அதாவது மேடைக்கு மேடை திமுகவை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கட்டும், எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், திமுகவோட கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், எம்பிக்களாக இருக்கட்டும், இல்லைனா திமுகவோட கைக்கூலிகள் இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே 41 பேர் இறந்ததுக்கு விஜய் அவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் மீது கடுமையான விமர்சனம் வைக்கிறாங்க. ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கும்போது இவங்களே வெளியில பொது வெளியில பேச ஆரம்பிச்சாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க, மேடைக்கு மேடை பேச வைக்கிறாங்க, கைக்கூலிகள் ஆளுகளுக்கு பணம் கொடுத்து பேச வைக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க ஏன் உச்சநீதிமன்றத்தில் மனு போடுறீங்க? சிபிஐ வழக்கு விசாரணை வேணான்னு ஏன் மனு போடுறீங்க? உங்க மேலதான் தப்பு இல்லையே, உங்க மேல எந்த தவறு இல்லையே, இதை பண்ணது எல்லாமே விஜய் அவர்கள் தானே, விஜய் அவர்களுடைய நிர்வாகிகள் தானே பண்ணனாங்க, நீங்க ஏன் பயப்படுறீங்க? அப்ப குற்ற உள்ள நெஞ்சு தானே குறுகுறுன்னு இருக்குன்னு நான் சொல்லலைங்க. எக்கச்சக்கமான இந்த வழக்கு விசாரணை இது மனு போட்ட உடனேயே தமிழக மக்கள் எல்லாருமே அவங்களுடைய கருத்துக்களை எல்லா யூடியூப் சேனல்ல பதிவு